Hi guys, best of luck உங்களை வர வைக்கிறோம். This is சுதாகர் ராண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பெஸ்ட் 10 இந்தியன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் தமிழ்ல வந்த படங்கள் தான் பார்க்க போறோம். சோ ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டுருக்க பார்ட் 1 பார்ட் 2 னு சொல்லிட்டு பார்க்காதவங்களுக்கு மேல ஐகான்ல இல்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுல போடாத படங்கள் தான் இதுல போட போறேன். சோ கண்டிப்பா பார்க்க வேண்டிய படங்கள் தான். சோ அந்த வீடியோ உங்களுக்கு வரவேற்பு வந்த மாதிரி இந்த வீடியோக்கு வரவேற்பு வரதுக்காக நான் எதிர்பார்க்கிறேன். சோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்பதை அன்போட கூறி கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 10ஆவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா கபடதாரி. 2021ல வந்த நல்ல ஒரு த்ரில்லிங் சஸ்பென்ஸ் நல்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவி சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 6.4 கொடுத்திருக்காங்க 10க்கு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா சிபி சத்யராஜ் நடிச்சிருப்பாங்க, சுமன் நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சோ இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா சக்தி என்கிற நம்ம சிபி சத்யராஜுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. அவரோட கனவே அவர் லட்சியமே வந்து ஒரு கிரைம் கேஸ் எடுத்து நான் வந்து ஒரு கிரைம் பிரான்ச்சுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபீசரா மாறணும் ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இவருக்கு சாதகமா வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற ஒரு மெட்ரோ பிரிட்ஜுக்கு கீழே வந்து 3 மண்ட ஓடு கிடைக்குது. அந்த 3 மண்ட ஓடு அந்த 3 பேருமே வந்து கொலை தான் நடந்திருக்கு, கொலையில தான் அவங்க இறந்து இருக்காங்க சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஆனா அவங்க சீனியர் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் இவர் அன்அஃபிஷியலா வந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுவும் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கதையை அந்த கொலையை இவர் எப்படி கொண்டு வந்தாரு, அது எப்படி கண்டுபிடிச்சாரு, 40 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரு, இதெல்லாம் எப்படி நடந்தது, அது ட்விஸ்ட் டோன்லாம் வேற லெவலில் கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்துல. ஸோ இந்த படம் ஒரு ரீமேக்கான ஒரு படம் சொல்லலாம். காவலுதாரி என்கிற படம் 2019ல கனடால வந்த படத்தை இவங்க ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா படம் தரமா இருக்கும். அமேசான் பிரைம்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 9வது பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா 100 2019ல வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் நல்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவி சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்திருக்காங்க 10க்கு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதர்வால் நடிச்சிருப்பாங்க, அன்சிகா நடிச்சிருப்பாங்க, யோகி பாபு நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சோ இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா சத்யா எங்க நம்ம அதர்வா பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும் அப்படியே ஆக்ஷன்ல இறங்கி அப்படியே தம்சம் பண்றோம் அப்படியே நல்லா கேஸ் வந்து சால்வ் பண்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருப்பாரு. அவர் போலீஸும் ஆயிடுவாரு. போலீஸ் ஆகிட்டு முதல் நாள் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது தான் தெரியுது அவரை தூக்கி கண்ட்ரோல் ரூம்ல போட்டுருவாங்க. கண்ட்ரோல் ரூம்னா அவசர உதவிக்கு 100க்கு கால் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதில் போட்டுருவாரு. அது வேண்டாம் வெறுப்பாக தான் அவர் வேலை பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த 100வது கால் அவருக்கு வர 100வது கால் தான் ஒரு பெண் வந்து கடத்தப்படுறாருங்கிற விஷயம் வருது. ஸோ அந்த காலில் அண்ணா என்னை 10 பேர் கடத்திட்டாங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு வருது. ஸோ பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அந்த பொண்ணு 2 வாரத்துக்கு முன்னாடி இறந்து போது சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க வேலை செய்கிற கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே. அதனால இவருக்கு சந்தேகம் இந்த பொண்ணு எப்படி கால் பண்ணிச்சு, எங்கேருந்து கால் பண்ணிச்சு, யார் கால் பண்ண வச்சாங்க, அந்த ஃபோன் எப்படி கெட்டுச்சு, இப்படி எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது போக 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 பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போதைப் பொருள் இருக்கும், இன்னொரு பக்கம் பெண்களை கடத்தப்படுறாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து கடைசி ட்விஸ்ட் டோனில் கொடுத்து வச்சிருப்பாங்க பாருங்க. வேற லெவலில் படம் சொல்லுவேன். சூப்பரான படம் சொல்லுவேன். ஸோ அமேசான் பிரைம்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் உஸ்லர். 2024ல வந்த நல்ல ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி நல்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவி சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்திருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜெயராம் நடிச்சிருப்பாங்க, அன்ஸ்வரா ராஜன் நடிச்சிருப்பாங்க மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா ACP ஆப்ரஹாம் உஸ்லர் நம்ம ஜெயராம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ஸ்டார்டிங்கில் அவரோட மனைவியும் ப்ளஸ் அவரோட மகளே வந்து அவரோட வீட்டில் அவங்க மிஸ்ஸிங் ஆன மாதிரி காட்டுறாங்க. 3 வருஷம் வரைக்கும் அவங்க கிடைக்காமலே இருக்கிறதுனால இவர் சோகமாவா இருப்பார். 3 வருஷத்துக்கு அப்புறம் ரோட்ல ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த மனுஷனையே வந்து ஒருத்தன் கொன்னுட்டு அங்கே ஒரு தடையை வச்சுட்டு போயிடுவான். அதை எப்படியாச்சும் இவர் கண்டுபிடிக்கிறதுக்காக இவர்கிட்ட கொண்டு வராங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதே மாதிரி இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஏகப்பட்ட பேர் இதே பேட்டர்னில் வந்து கொலை செய்யப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த கொலைகார இப்படி கொலை பண்ணிட்டு இருக்கான், எதுக்கு இப்படி பண்றான், எதனால இதனால பண்றான், இப்படி எல்லா விஷயத்தையும் சம சுவாரஸ்யமா சம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வந்திருப்பாங்க. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, அதுவும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா நாச்சியார். 2018ல வந்த நல்ல ஒரு கிரைம் ஆக்ஷன் நல்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆன ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.7 கொடுத்திருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜோதிகா நடிச்சிருப்பாங்க,
நடிச்சிருப்பாங்க, ஜிவி பிரகாஷ் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, போலீஸால தேடப்பட்ட அரசி எங்க நம்ம இவானா பார்த்தீங்கன்னா கர்ப்பமா இருக்காங்க. அந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாருங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு காரணம் காத்தவராயங்கிற நம்ம ஜிவி பிரகாஷ் சொல்றாங்க. ஸோ அவரை விசாரிக்கும் போது அவரும் ஆமா நான் தான் பண்ணேன் அப்படி சொல்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மைனரா இருக்கிறதுனால நம்ம ஜிவி பிரகாஷை வந்து ஜூனியர் ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஸோ இதோட இந்த கேஸ் முடியுது அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று கொண்டு வராங்க. நம்ம ஐபிஎஸ் நம்ம நாச்சியார் குமாரிங்க, நம்ம தேஜஸ்வினிங்க, நம்ம ஜோதிகா மேடம். உண்மையிலே நம்ம அரசி வந்து நம்ம காத்தவராயனால தான் அவங்க கர்ப்பமானாங்களா இல்லையா, இல்லை யாரால கர்ப்பமானாங்க, எப்படி கர்ப்பமானாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் போக 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 செம சுவாரஸ்யமா செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படம் எல்லா இடத்தையும் தேடி பார்த்து தான் எனக்கு தமிழ்ல எங்கேயுமே கிடைக்கல. உங்களுக்கு யாருக்காவது கிடைச்சதா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. எனக்கு உதவியா இருக்கும், பார்க்குறவங்களுக்கு உதவியா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா டேஜாவு. 2022 வந்த நல்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 6.6 கொடுத்திருக்காங்க 10க்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அருள்நிதி நடிச்சிருப்பாங்க, ஸ்மிருதி வெங்கட் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மகா குடிகாரான ஒரு எழுத்தாளர் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் எழுதுற எல்லா கதாபாத்திரமும் எனக்கு ஃபோன் பண்ணி வந்து எனக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை வந்து நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லா போலீஸ்காரங்க டேய் என்னடா வந்து குடிகார மாதிரி குடிச்சிட்டு வந்து சும்மா புலம்பாதடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் போக வச்சிடுறாங்க. அவர் அங்கேருந்து போன பிறகு டைரக்டர் ஜென்ரலான ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரோட பொண்ணு வந்து காணாமல் போயிடுறாங்க, மிஸ்ஸிங் ஆயிடுறாங்க. ஸோ இப்படி மிஸ் ஆன பிறகு அந்த பொண்ணு மிஸ் ஆனதுக்கும் இவர் எழுதுகிற நாவலுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி இவரை வீட்டோடையே அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இவர் வீட்டில் எழுத அது அப்படியே நடக்கிற மாதிரி வெளியே நடக்கிற மாதிரியே கொண்டு வராங்க. இவர் எழுதுறாரு, இங்கே வீட்டிலேருந்து எழுந்தவர் எப்போ வெளியே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிசயமாக இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக அண்டர் கவர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான விக்ரம் குமாரான நம்ம அருள்நிதியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த மிஸ்ட்ரியான விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணாரு தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், போக 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 வந்து டிஸ்டன்டோனாக கொண்டு போய் கடைசி இப்படி நடந்தது விஷயத்தை சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வேற லெவலில் இருக்க படம் சொல்லுவேன். அமேசான் பிரைமில் தமிழில் அவைலபிளாக இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா ஜான் லூத்தர். 2022 வந்த நல்ல ஒரு த்ரில்லிங் மிஸ்ட்ரி இந்தியன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 6.8 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயசூர்யா நடிச்சிருப்பாங்க, ஆத்மியா ராஜன் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜான் லூத்தரான நம்ம ஜெயசூர்யா பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ், அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒருத்தன் இடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். ஸோ அதுதான் வந்து கேஸ் மாதிரி தான் கொண்டு வராங்க. ஆனால் அது உண்மையிலே ஒரு ஹிட் அண்ட் கேஸாக இல்லாமல் ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துலையே ஏகப்பட்ட மிஸ் ஆகிட்டே இருக்காங்கிற விஷயத்த இவர் கண்டுபிடிக்கிறாரு. இவர் கண்டுபிடிக்க போயிட்டு இருக்கும் போதே இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு பக்கம் சுத்தமாக காது கேட்காது, இன்னொரு பக்கம் 10% 20% தான் கேட்குது. இதை வச்சு எப்படி வந்து அந்த மிஸ்ஸிங் கேஸை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மிஸ்ஸிங் கேஸை கண்டுபிடிக்க போது தான் பல பேர் வந்து மிஸ்ஸிங் ஆகிக்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. யார் இதெல்லாம் கொலை பண்ணுறாங்களா, யாராச்சும் இவங்களை கடத்தி வச்சிருக்காங்களா, இதோட மோட்டிவ்னா பல விஷயங்கள் இந்த படத்தை செம சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஆஹா ஓடிடியில் தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா கோலம். 2024 வந்த நல்ல ஒரு த்ரில்லிங் மிஸ்ட்ரி அண்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.2 கொடுத்துருக்காங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சஞ்சீவ் நடிச்சிருப்பாங்க, சீனு சாந்தி நாயர் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் எல்லாரும் டைமுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட MD சார், அதாவது மேனேஜிங் டைரக்டர் வந்து அவர் திடீர்னு வந்து காப்பி வந்துட்டு அவரோட ஷர்ட்டில் பட்டுரும். ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக அவர் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாரு. ரெஸ்ட் ரூம் போனவர் மறுபடியும் வெளியே வரவே இல்லை. வெளியே ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் வந்து கீழே இறந்து கிடக்கிறாரு. இது யார் கொலை பண்ணது, கொலையா இல்லை தற்கொலையாங்கிற விஷயத்த ACP சந்தீப் குமார் எப்படி இதை கண்டுபிடிக்கிறாரு, இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எப்படி இது கொலையா இல்லை தற்கொலையா இது நேச்சுரல் நடந்ததாங்கிற விஷயத்தை இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க தான் கதையை கொண்டு போயிருப்பாங்க. இதுதான் கதை அப்படின்னு நினச்சா கதைக்குள்ளே ஒரு கதையை கொண்டு வருவாங்க, ட்விஸ்ட் அண்ட் டர்னை கொண்டு வருவாங்க. சும்மா வேற லெவலில் இருக்கும் இந்த படம். கண்டிப்பாக போய் பாருங்க. அமேசான் பிரைமில் தமிழ் அவைலபிளாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்ல இந்த படம், அந்த அளவுக்கு சூப்பரான படம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா தலவான். 2024 வந்த நல்ல ஒரு த்ரில்லிங் கிரைம் நல்ல ஒரு
ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.2 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி நடிச்சிருப்பாங்க, பிஜோன் மேனன் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு டவுனில் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்கிற நம்ம பிஜோன் மேனன் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக இருக்குவார். ஸோ போலீஸே தப்பானாலும் போலீஸ் மேலே கேஸ் போகிற ஒரு ஆளாக இருக்கிற ஒரு மனிதராக, ஒரு நேர்மையான ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான மனிதராக இருக்காரு. ஸோ அதே ஸ்டேஷனில் எஸ்ஐயா நம்ம ஆசிஃப் அலி கான் வராரு. அவரு ஏற்கனவே 4 டிரான்ஸ்ஃபர் வாங்கி இது 5ஆவது டிரான்ஸ்ஃபராக இங்கே வந்திருப்பாரு. அவரு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், ரொம்ப நேர்மையான ஆள், சேம் அச்சல் ஜெராக்ஸாக இருக்கிற நம்ம பிஜு மேனனோட ஜெராக்ஸாகவே இருப்பார். ஸோ அதனாலே இவங்க 2 பேருக்கு ஆகவே ஆகாது. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் கிளாஷ் போயிட்டே இருக்கும்போது தான் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. பிஜு மேனனோட வீட்டில் மாடி மேலே வந்து ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு பாடி கிடைக்குது. ஸோ அந்த கொலை யார் பண்ணாங்க சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லா விஷயமே வந்து எல்லா சாதகமாக வந்து நம்ம பிஜு மேனன் மேலே தான் வரும். மீடியா ப்ரெஷர்னாலையும் மக்கள் ப்ரெஷர்னாலையும் எப்படியாச்சும் வந்து இந்த கேஸை வந்து எப்படியாவது சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம ஆசிஃப் அலி கான் கிட்ட கொடுக்குறாங்க. ஏற்கனவே நம்ம பிஜு மேனன் பார்த்தாலே ஆகாது நம்ம ஆசிஃப் அலி கானுக்கு. இப்போ இந்த கேஸை கொடுத்தவனே இது பிஜு மேனன் தான் பண்ணாரா இல்லை யார் பண்ணாங்கிற விஷயத்தை இவர் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கேஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறவங்க தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. சும்மா வேற லெவலில் இருக்கும் படம்னு சொல்லுவேன். சோனி லைவ்ல தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதா பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்குள் நீதி. 2022 வந்த நல்ல ஒரு த்ரில்லிங் ஆக்ஷன், நல்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.2 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருப்பாங்க, சிவானி ராஜசேகர் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தை சேர்ந்த 3 பெண்கள் காணாம போகிறாங்க. அதில் 2 பெண்கள் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க. அது கொலையா தற்கொலையா விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இன்னொரு பொண்ணு காணாம போயிருக்கு. அந்த பொண்ணு எப்படி காணாம போச்சு, இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு. மிஸ்ஸிங் ஆன அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாதான் இந்த 2 பெண்களும் எப்படி இறந்தாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். விஷயத்தை இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங் இந்த படத்தில் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அவர் கூட இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், அவர் கூட இருக்கிற எல்லா கான்ஸ்டபிள் ஆகட்டும், எல்லாருமே வந்து சார் இந்த கேஸ் இதோட முடிச்சிடலாம், இதுக்கு மேலே போக வேணாம், இதுக்கு மேலே போனீங்கன்னா பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து அன்பாவும் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து மிரட்டுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போது இவர் எந்த விஷயத்தையும் எடுத்துக்காம எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாரு, அதோட பின்வதைகள் என்ன, இவங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, எல்லா விஷயத்தையும் செம சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே வேற லெவலில் படம் சொல்லுவேன். இந்த படம் அஃபிஷியல் ரீமேக் பட்ட படம். ஆர்டிகல் 15 2019 ஹிந்தியில் வந்த படம் தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ உண்மையிலே சூப்பரான படம் தான். சோனி லைவ்ல அவைலபிளாக இருக்குது, தமிழ் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா தத்சம தத்பவா. 2023 வந்த நல்ல ஒரு த்ரில்லிங் மிஸ்ட்ரி, நல்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.6 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரஜ்வால் நடிச்சிருப்பாங்க, ராஜஸ்ரீ நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே காட்டிடுறாங்க. நம்ம ஹீரோனி தன்னோட ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங் ஆயிட்டாங்க சொல்லிட்டு கேஸை கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த கேஸை நம்ம ஹீரோன இன்ஸ்பெக்டர் அரவிந்த் அஸ்வத்தாமா தான் எடுக்கிறாரு. அவங்களோட ஹஸ்பண்ட் எங்க மிஸ் ஆனார், எப்படி மிஸ் ஆனார், உண்மையிலே கொலை செய்யப்பட்டாரா இல்லை உண்மையிலே உயிரோட தான் இருக்காரா, எல்லா விஷயத்தையுமே செம சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருங்க இந்த படத்தில். இந்த படத்தை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. யூடியூப்ல தந்தி ஒன் யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். ஸோ ஆல்தான் காய்ஸ், மொத்தம் 10 படம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த 10 படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படம் நீங்கள் பார்க்க போறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வர வைக்கப்படுகிறது. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போட கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.